நண்பா எல்லாருக்கும் வணக்கம். HDFC பேங்க்ல இருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டு இருக்காங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் தான். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று ரீச் அவுட் ஆகும். ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 60,000 மணி கொடுக்குறாங்க. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும். ஆல்மோஸ்ட் நீங்கள் 50% இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் HDFCயோட கரியர்ஸ் பேஜில் காட்டி உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலிஸ்டிக்காக சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுற என்ன க்ரைட்டீரியா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பற்றி அபோட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா, ஆன்லைன் டேட் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28/12/2024. என் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2/3/2025. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான். அது எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 33/2025. இதுக்கான எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே த்ரூ அவுட் ஆன்லைன் தான் வந்து அப்ளை பண்ணோம். அது எப்படி அப்ளை பண்ணுற என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலிஸ்டிக்காக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டெஸ்டினேஷன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர், அப்புறம் மேனேஜர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர். இந்த வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் தான் வந்து இப்போ வந்து ஆல்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, சப் கேட்டகரிஸ்க்கு. இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து 1 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி கிராஜுவேட் தான். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% இருந்தால் மட்டும் போதுமானது. உங்கள் எடுத்துக்கான கோர்ஸில் 50 கொடுத்துருந்தால் மட்டும் போதுமானது. ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35 ஏஜ் கேட்டகரி யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன் திஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இன் பேங்கிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இதெல்லாம் 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ பாலிடெக்னிக் கிராஜுவேட் எதுலையா இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான ப்ரொவிஷன் பீரியட் எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மாதம் வந்து ப்ரொவிஷன் பீரியட் கன்ஃபார்மாக இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. சர்வீஸ் பீரியட் இட்ஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் போகிறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி அண்ணன் சொன்ன மாதிரி தான் 60,000லேருந்து பார்த்தீங்கன்னா 12 lakhs முடிக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. 3 lakhsலேருந்து 12 lakhs முடிக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு CTC ஃபார் கேண்டிடேட் ஃபார் எலிஜிபிலிட்டி ஃபார் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, செலெக்ஷன்ஸ் மோட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தெளிவாக வந்து பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் தான் நடக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூஸ் தான். ஓகேங்களா, ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ஸில் ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபைனலாக செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் மார்க் ஷீட் வச்சு ஆன்லைன் டெஸ்ட் வந்து பர்சனல் இன்டர்வியூஸாக வந்து நடக்கும். ஓகேங்களா, ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெகா எலிமினேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பியாண்ட் கால் பண்ணாங்க. உங்களுக்கு பர்சனலாக கால் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HDFCலேருந்து அஃபீஷியலாக மெயில் மூலிமா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை அப்ளிகேஷன் வந்து பர்சனலைஸாக இன்டர்வியூஸ் வச்சு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் த டிஸ்கஷன் வச்சு உங்களுக்கான ஆஃபர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஹவு டு அப்ளை, ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் படி தான் இங்கே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதுக்கான எண்ட் டேட் வந்து சொன்ன மாதிரி தான் 2/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. அதனால் சீக்கிரமாக இதுக்கு வந்து அப்லோட் பண்ணிக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோஸ் கண்டிப்பாக கொடுக்கணும், சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும், தம்ப் இம்ப்ரெஷன் கொடுக்கணும், உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்ஸ் கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக கேப்சர் லெட்டர் இருக்கக்கூடாது. அது அப்படி கேப்சர் லெட்டர் எழுதிருந்தீங்கன்னா உங்கள் ஃபார்ம் வந்து இட்ஸ் நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா,
தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓன் டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் பேர் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, கேண்டிடேட் நேம் இந்த இடத்துல எழுதிக்காங்க. மீதி இருக்கிறது அப்படியே டாக்குமெண்ட்ஸை உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ப்ராப்பராக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பொறுமையாக பார்த்து இது வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் எப்போ? இட்ஸ் நாட் ரீஃபண்டபிள். சாரி, அப்ளிகேஷன் ஃபீஸ் cannot be நாட் ரீஃபண்டபிள். ஓகேங்களா, எல்லா கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 479 rupees வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக உங்களுக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்ஸை கேர்ஃபுல்லாக பார்த்து ரீட் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பேமெண்ட்கான ஃபீஸ் வந்து பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, மாஸ்டர் கார்ட்ஸ் மூலிமா, வேலட் மூலிமா, நெட் பேங்கிங் மூலிமா இதில் வேணாலும் இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன ஃபார்மேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் படி என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது ப்ராப்பராக வந்து பார்த்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா, உங்களுடைய அது கூட அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய ரெஸ்யூம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். ரெஸ்யூம் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மேட் இருக்கணும். அதுக்கான சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க 500 KBக்குள்ளார தான் இருக்கணும். உங்களுடைய சிங்கிள் பேஜ் ரெஸ்யூமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டில் ப்ரீஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. அதனால் உங்கள் ரெஸ்யூமை ப்ராப்பராக வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரெஸ்யூம் பற்றி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ரெஸ்யூம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏரியா கேட்குறீங்களோ அதுக்கான என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி டெஃபினட்டாக நான் வந்து போடுறேன். ஓகேங்களா, உங்கள் ரெஸ்பான்ஸ் பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோ ரெஸ்யூம் போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த தடவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் தான். ஓகேங்களா, பர்சனல் இன்டர்வியூஸ் நடக்கும், ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும். ஒன்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் கிராக் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் HDFC பேங்க்கில் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் உங்களால் ஜாப்ஸ் வந்து வாங்க முடியும் அஷ்யூராக. இதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ராசஸ் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸு. ஓகேங்களா, ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்பாங்க, நியூமெரிக்கல் எபிலிட்டி கேட்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, இதுன்னு பார்த்தீங்கன்னா 4 டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க 30, 35, 35. ஓகேங்களா, மேக்ஸிமம் 30, 35, 35. ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 minutes, 20 minutes, 20 minutes, 1 hour. ஓகேங்களா, இதுக்கான மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து த்ரூ அவுட் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, இதுக்கான கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலிஸ்ட்டுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, இதுதான் இதுக்கான ப்ராப்பராக என்னென்ன பேட்டர்ன்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி கூட உங்களுக்கு நான் தனியாக வந்து அனுப்பிச்சிடுறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், அப்புறம் ரீசனிங், பிளட் ரிலேஷன் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி உங்களுக்கு நான் பர்சனலைஸாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவாக டெடிக்கேட்டாக மேக் பண்ணி உங்களுக்காக நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். ஓகேங்களா, எக்ஸாம் சென்டர் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த முடிக்கும் எங்கெங்கே போட்டிருக்காங்க, வேறு அதர் லொக்காலிட்டிலாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது, அப்புறம் மைசூர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது, பூனே இருக்குது, ஜெய்ப்பூர், அகமதாபாத், லக்னோ, கொல்கத்தாலாம் இருக்குது. ஓகேங்களா, நம்மளுக்கு பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க, சென்னை, பெங்களூர் வந்து இங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா, ப்ரிஃபரபிள் லொக்கேஷனும் சென்னை, பெங்களூர் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி அதர் ஸ்டேட் இருக்காங்கன்னா அங்கங்கே லொக்காலிட்டி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேன். அப்படி மேபி இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன். HDFCன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, மேலும் அடுத்த வீடியோவில் 6 மணிக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.